அவன் அடுத்த நாள் அதே மாதிரி அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே அன்பேக் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் ரெடியாக உட்காந்துருக்கான். சவுண்டு வருதா இல்லையான்னு பார்ப்போன்ட்டு அவன் அந்த கடிகாரத்தை பார்க்கும்போது மணி 11:05. ஆனால் இந்த ரூமில் எந்த ஒரு குரலும் கேட்கல. அவன் இப்போதான் அமைதியான நிலைக்கு போகிறான். அந்த ரூமில் தான் ஏதோ பிரச்சனை. நல்ல வேலை அந்த ரூம்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோன்னு. ஆனால் இதுக்கப்புறம் தான் உண்மையான ட்விஸ்டே ஆரம்பிக்குது. இவன் நிம்மதியாக இருக்கான். ஏன்னா 11:05 அங்கே எந்த குரலுமே இல்லை. இந்த நிம்மதியிலே அவன் தண்ணி குடிக்கலான்னு கீழே குனிஞ்சு அவனோட வாட்டர் பாட்டில் எடுக்கிறான். ஆனால் அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. வெளியே போய் தண்ணி பிடிச்சிட்டு வரலான்னு அங்கேருந்து போகிறான். போகிறப்போ 301, அதாவது அவன் இருந்த ரூமுக்கு கீழே ஒரு லெட்டர் இருக்கு. இவனோட பெயர் போட்டிருக்கு. இவனுக்கு தான் யாரோ அந்த லெட்டர் எழுதி அங்கே போட்டிருக்காங்க. ஏன்னா இவன் ரூம் மாறின விஷயம் தெரியாமல் இவனுக்கான லெட்டர் அங்கேயே வந்திருக்கலான்னு அவன் அந்த லெட்டர் எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டான். கீழே போய் தண்ணி பிடிச்சிட்டு திருப்பி ரூமுக்கு போய் அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணுறான். அந்த லெட்டரில் ஆரம்பத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, இதுதான் 301ஓட ரகசியம் அப்படின்னு எழுதியிருக்கு. அவன் கையில் இருந்த வாட்டர் பாட்டிலை அப்படியே கீழே போட்டுட்டு சரிஞ்சு பெட்டில் உட்காந்துடுறான். அதோட கதையை அவன் படிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது 301ல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தான். நல்ல ஒரு இளம் வயசுள்ள பையன்தான். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தான். அவங்க 2 பேருமே ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இவனை விட அந்த பொண்ணு தான் அவனை ரொம்ப லவ் பண்ணுச்சு. இந்த லெட்டரை படிச்சுட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு குரல், அந்த அழுகுரல் கரெக்டாக எப்பொழுதும் 11:05 வரும் இல்லையா, அந்த குரல் கேட்குது. இப்போ இவன் கடிகாரத்தை பார்க்குறான். மணி 11:20 ஆயிடுச்சே, இப்போ எப்படி குரல் வலிக்குதுன்னு. ஆனால் அப்புறம்தான் அவனுக்கு தெரியுது இந்த கடிகாரம் 15 நிமிஷம் ஸ்லோவாக ஓடுதுன்னு. மணி இப்போ கரெக்டாக 11:05. அந்த குரலும் கேட்க ஆரம்பிக்குது. இவனுக்கு இந்த கதையை பற்றி தெரிஞ்சாகணும்னு அந்த லெட்டரை படிச்சுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் உயிருக்குயிராக காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இது ஒரு பக்க கதை தான். அந்த பையன் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் இன்னும் நிறைய பேரை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது அந்த பொண்ணுக்கு தெரிய வரப்பதான் அந்த பொண்ணு பயங்கர ஏமாற்றத்தோட கத்தி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த பையன் ஒரு எல்லையை மீறி அந்த பொண்ணை அடிச்சே கதற விட்டு கொண்டுட்டான். அந்த பொண்ணு சுமார் 11:05லேருந்து 11:30 வரைக்கும் உயிருக்கு போராடி யாராச்சும் வரமாட்டாங்களா, காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஏங்கி கரெக்டாக 11:30க்கே இறந்துட்டா. அதனால தான் அங்கே யாருமே இருக்க பயப்படுவாங்க. நீங்கள் தயவு செஞ்சு ரூம் மாறிடுங்க அப்படின்னு அங்கே எழுதியிருக்கு. அவன் அந்த லெட்டரில் ஒரு பேஜ் ஃபுல்லாக படிச்சுட்டான். ஓ, அப்போ 301ல் தான் நமக்கு பிரச்சனை. நல்ல வேலை நம்ம 302க்கு வந்துட்டோம், இனிமேல் பிரச்சனை இல்லைன்ட்டு அவன் பொறுமையாக உட்காந்துருக்கான். ஆனால் அந்த லெட்டரோட இன்னொரு பக்கத்தை அவன் பார்க்கல. இப்போ பார்த்து அதை படிக்கிறான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஆனால் இது எல்லாம் நடந்தது 301ல் கிடையாது. அந்த பொண்ணு இருந்த ரூம் நம்பர் 302. இந்த சம்பவம் எல்லாம் நடந்தது ரூம் நம்பர் 302ல் தான். இந்த லெட்டரை அவன் படித்து முடித்ததும் பின்னாடிருந்து மெலிசா ஒரு குரல், கரெக்டாக 11:25. நீ வந்துட்டியா? நீ தானே எனக்கு கொன்ன, உனக்காக தான் இங்கே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன்ட்டு. இவனுக்கு பயம் தாங்கலை. இவன் திரும்பி பார்க்காம ஓடிடலான்னு நினைக்கிறான். ஆனால் அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியலை. நீ வா, நீ தானே எனக்கு கொன்ன, நானே உன்னை கொன்னுடுறேன்றான். இவன் லேசாக திரும்பி பார்க்குறான். அதோட அவனுக்கும் இந்த கதைக்கும் ஒரு ஹெண்ட். சில குரல்கள் எல்லாருக்கும் கேட்காது, அது கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் கேட்கும். அடுத்த தடவை நீங்கள் ஏதாவது சத்தம் கேட்டால் திரும்பி பார்க்காதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.